நீங்கள் கோயிலுக்கு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, அன்றாடம் திருப்பலி இருக்கும். நீங்கள் ஆப்சண்ட் ஆனாலும் இல்லைன்னா பரவாயில்ல, திருப்பலி இருக்கும். திருப்பலியை தவிர்த்து திருச்சபைக்கு வேறு ஆராதனை இல்லை. திருப்பலியை தவிர்த்து மற்றதெல்லாமே திருப்பலிக்கு உதவி செய்வதாக தான் இருக்க வேண்டும். அது ஜெபமாலையாக இருக்கலாம், இப்போ நம்ம இடத்துல பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா நவநாட்களாக இருக்கலாம். இதெல்லாமே நமக்கு திருப்பலிக்கு கொண்டு வருவதாக தான் இருக்க வேண்டும். இட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தி ஆல்டர், இட் ஷுட் ஃபோக்கஸ் டு த ஹோலி மாஸ். திருப்பலிக்கு தான் அதனுடைய ஆராதனை, மேன்மையான ஆராதனை திருப்பலி தான். திருப்பலியை தவிர்த்து திருச்சபைக்கு மேன்மையான ஒரு ஆராதனை இல்லை. ஈவன் நம்மளுடைய நற்கரணை ஆராதனை கூட அதனால் அது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா திருப்பலி தான். திருப்பலி இல்லைனா அதுக்கு பிறகு நற்கரணை ஆராதனை கிடையாது. அப்போ திவ்ய நற்கரணை ஆராதனை கூட இருப்பது காரணம் என்ன? திருப்பலி இருக்கிறதுனால தான். அப்பம் இயேசுனுடைய சரீரமாக மாறுகிறது, ரசம் இயேசுனுடைய ரத்தமாக மாறுகிறது. இல்லைனா திவ்ய நற்கரணை ஆராதனை கிடையாது. நிறைய பேர் திவ்ய நற்கரணை ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆனால் திருப்பலியை கட்டடிச்சிருவீங்க.